ம் ம் உ உ என்னங்க ஏய் இருங்க. என்ன? ம். இது ராஸ்னாரி பொடி தண்ணி மாத்தி குளிக்கிறீங்கல்ல? நான் என்ன சின்ன குழந்தையா? சில சமயத்துல நீங்க சின்ன குழந்தை மாதிரி தான். ம். உடனே வந்தா சாப்பிட ஏதாவது தருவேன். ம். லியா சாப்பிடு. என்னங்க? ஏய் என்ன இது? நூடுல்ஸ் வச்சு பழையது செஞ்சியா என்ன? சிரிச்சது போதும். இப்படி பண்ணாதான் லியாவுக்கு பிடிக்குமா? ம். இப்படி இருந்தா சாப்பிடவும் செய்யலாம், குடிக்கவும் செய்யலாம். ம். 2 in 1. குட். நம்ம கிளாரா ஆண்டி கிட்ட எந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸும் இல்லைல்ல? அவங்க இஷ்டப்படி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அப்புறம் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட வேண்டியது. சகிச்சுதான் ஆகணும். ஆ, பையன் ஏன் ஒன்றும் சாப்பிடாம இருக்கான்? ஆ, அவனுக்கு சூப் வேணுமா? நான் இந்த டைம்ல சூப் எங்கங்க செய்யறது? என்னாச்சு இல்லையா? ஒன்னும் இல்ல. திடீர்னு டல்லான மாதிரி இருக்கே. ஸ்கூல்ல ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கோ? என்னங்க, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவளுக்கு அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல. நீங்க தேவையில்லாம சொல்லி கொடுக்காம இருந்தா போதும். ஓகே. என்னங்க, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? இலியா இல்லாம வீடே வெறிச்சோடி போயிருக்குங்க. இனிமே அவளை எங்கேயும் அனுப்பாதீங்க. அவர் உங்களோட பாஸ், அவங்க மனைவி தான் கூப்பிட்டாங்கங்கறதெல்லாம் சரிதான். அவங்க என்னதான் நல்ல விதமா பாத்துக்கிட்டாலும் என்னமோ தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. எப்பவுமே பாஸோட ஒய்ஃப் மீனாட்சிக்கு பெண் குழந்தைனா பிடிக்கும். அவங்களுக்கு முதல்ல பிறந்தது பெண் குழந்தை தான். அந்த குழந்தை கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருந்துச்சு. அந்த மரணத்துக்கு அப்புறம் மீனாட்சி யார்கிட்டயும் பேசாம கொஞ்ச காலம் வீட்லயே இருந்துட்டா. சார் ரொம்ப கம்பல் பண்ணனால தான் அவங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கே போனாங்க. மெட்ராஸ்ல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையிலேயே நடந்துச்சு. ஐயோ பாவம், அப்படி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு தெரியாதுல்ல. அதனால தான் அந்த மீனாட்சி நம்ம பொண்ணை கூப்பிடும்போது நான் அனுப்பி வச்சேன். நம்ம பொண்ணு நம்ம கூட இல்லையேன்னு எனக்கு வருத்தம் இருக்கு. ஆனா நாளைக்கு அவ வந்துருவாள்ல. ஏய் பாப்பா, என்ன போய் பார்க்கலாம். இல்ல பாப்பா. சாரி. லியா, காலையில எழுந்துட்டியா? பாப்பு அப்பா நல்லா தூங்குறாரு, எழுந்திருக்கவே இல்ல. நீ நைட்டு நல்லா தூங்குனல்ல, பயப்படலையே? இல்ல, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாள். அவரையும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நடை அடிச்சிருவாங்க. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். நீ அதுக்குள்ள ரெடி ஆயிடு. கிளாரா ஆண்டி காஃபி கொடுப்பாங்க. ம். என்கிட்ட கொடுங்க, பரவாயில்ல.
ச்சே. ஐயோ. லியா, 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 தெரியாம நடந்து போயிடுச்சே. தயவு செஞ்சு மீனாட்சி கிட்ட மட்டும் சொல்லிடாத. நான் சொல்றதெல்லாம் உனக்கு கேக்குதா இல்லையா? ம் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ். Ha 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 ha.